நான் நிலையானவன் இல்லைன்னு எனக்கு தெரியுது, நீ உனக்கு சொல்லித்தர. நீ ஒரு நிலையானவன் இல்லை, நீ பூத்துருக்கிற, நீ வந்திருக்கிற, நீ வாழ்ந்ததுக்கான காரணமே நீ பிறந்துட்ட. என்ன ஆச்சுன்னா, பிறந்த இடத்துலேருந்து நீ எதோ ஒன்று கற்றுக்குன்னு அதுதான் சரி என்ன பண்ணுகிற, அடமுச்சுனுங்கிற. சரி கற்றுக்குனாச்சும் சரியாக கற்றுக்கினியான்னு கேட்டால் அதுவும் கூட இல்லை. ஒரு வாட்டி கேட்டியா அது கேள்வி சரியாக தப்பானா? கேட்கக்கூட மாட்டேன். ஒருத்தன் சரியாக தப்பான்னு கேட்க முனையனா அதுவே தப்புன்ற. கேட்கக்கூடாது. எங்கள் அம்மா விட, எங்கள் அப்பா விட, எங்கள் மட்டை விட, எங்கள் மாமா விட, எங்கள் மயிரை விட நாங்கள் அவரை நேசிக்கிறோம். பாத்தியாடானா பார்க்கல. பார்க்க மாட்டானா? எனக்கு கேட்கும் வேறு மாதிரியா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போது நான் என்ன செய்யலைன்னு கேட்டீங்கன்னா, என்னை மட்டும்தான் நான் என்ன பண்ணல, என்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு இருக்குதே, அது பேர் என்னன்னா தன்முனைப்பு. அது பேர் என்ன? தன்முனைப்பு. என்னை தெரிஞ்ச பேருக்கு இருக்குது அந்த தன்முனைப்புக்கு பேர் தன்முனைப்பு கிடையாதுங்க, அக அலங்காரம். அது பேர் என்ன? அகத்தை அலங்காரிச்சுக்கிற, அதை அசிங்கமாக்கி அதை அகங்காரன்றான். தன்முனைப்பை நல்ல வார்த்தைன்றான். தன்முனைப்பு தான் அசிங்கம். அறியாமையில் இருந்து செயல்படுறிய, அது பேர் என்ன? தன்முனைப்பு. உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் செய்வேன். தூண்டப்பட்டுக்கிற நீ, ஆனால் அந்த தூண்டப்பட்டுக்கிற வெட்டுங்க வேறு என்ன வெட்டுற, அது பேர் என்ன? தன்முனைப்பு. நான் ஏன் வெட்டணும்? வெட்டுறதுனால யாருக்கு லாபம்? அவன் ஒரு மனுஷன் வாழ வந்துக்கிறான், நான் ஒரு மனுஷன் வாழ வந்துக்கிறேன். அவனை வெட்டுறதுனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் என்னை கேட்டால், என் அகத்தை நான் என்ன பண்ணினேன்? அலங்கரிச்சிக்கினேன். அது பேர் என்ன? அக அலங்காரம். சேர்த்து அகங்காரன்ட்டான். அகங்காரம் சரியா, தன்முனைப்பு சரியா? ஆனால் உங்களுக்கு அகங்காரம் தன்முனைப்புன்னா எதை சொல்லுவீங்க? தன்முனைப்பை சரின்னுவீங்க, அகங்காரத்தை தப்புன்னுவீங்க.